ஓம் நமோ வெங்கடேஷாய. கரண்ட் டே ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதோடு சேர்த்து திருமலா திருப்பதி அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சடனாக நம்ம திருப்பதிக்கு போகணுன்னு நினைக்கிறோம், டிக்கெட் எதுவும் ஆன்லைனில் புக் பண்ணல, பெருமாளை கிட்ட போய் பார்க்கணும், அமௌண்ட்டு ஓகே, ரொம்ப கூட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுவுமே ஒரு நிமிஷத்தில் தீர்ந்து போய்டும். ஸோ எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், அட்வான்ஸ் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அண்ட் டொனேஷனுக்கும் இந்த கரண்ட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதுன்னு பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ரெண்டில் எது கிளிக் பண்ணாலும் ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட் டொனேஷன் இமெயில் ஐடி லாகின் கொடுத்து புக் பண்ணுற அந்த போர்ட்டலுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் டிடிடியோட ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த சைன்அப் கொடுத்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சடனாக பிளான் பண்ணுறீங்க, ஒரு டேட்டுக்கு போகணுன்னா நம்ம டொனேஷன் பே பண்ணணும். டொனேஷன் ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க போகிறோம். அந்த டொனேஷனை நீங்கள் அவசியம் நாளே பண்ணிக்கணும். அதுக்கு நாளே இந்த இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போவுமே யூஸ் ஆகும். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் செய்துக்கோங்க. அதாவது புக்கிங் என்றைக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நாள் நீங்கள் டொனேஷன் அவசியம் செய்துக்கணும். அப்படி செய்கிறப்போ இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைலை டெஸ்க்டாப் மோட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் ரைட் சைடு மேலே 3 புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டெஸ்க்டாப் சைட் இருக்கும். ஸோ அவசியம் உங்கள் மொபைலை டெஸ்க்டாப் மோட்டில் வச்சுக்கோங்க. ஈஸியாக மொபைலே நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கிட்ட லேப்டாப் இருக்கிற கன்வீனியண்ட்டாக இருக்கும், லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள். டேப் இருந்ததுன்னா அதில் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம நாள் டொனேஷன் பே பண்ணணும். அது ஸ்ரீவாணி கரண்ட் டேட் டொனேஷன்னு கிளிக் பண்ணியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு டொனேஷன் இருக்கும், ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டொனேஷன் பே பண்ணிக்கலாம். கரண்ட் டேயில் டொனேஷனும் பே பண்ணிக்கலாம், ஆர் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு டொனேஷன்லேயும் பே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புக் பண்ண போகிறது டோனார் ப்ரிவிலேஜ் லிங்க்கை வச்சு தான். ஸோ ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ இருக்கும், டு டொனேட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை படித்து கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு டொனேஷன் டுவர்ட்ஸ் 50% கார்பஸ் அதை கிளிக் பண்ணிக்கணும். கரண்ட் டே ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்க்கும் அட்வான்ஸ் ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்கலாம். அட்வான்ஸ் புக்கிங்கில் நம்ம முதல்லையே 3 மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட தர்ஷனை பிளான் பண்ணிக்கலாம். அப்டேட் கொடுத்து புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மே மாதத்துக்கு பிப்ரவரியில் கொடுத்தாங்க, ஜூன் மாதத்துக்கு இப்போ மார்ச்சில் கொடுப்பாங்க. 23 தேதி போல் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம அட்வான்ஸாக நம்மளோட ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாம். அலாங் வித் ட்ராவல் புக்கிங்கோட அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு லாகின்ல 9 பேருக்கு டொனேஷன் பே பண்ணி அந்த 9 பேருக்கும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம புக் பண்ணிட்டோம், அந்த டேட்டுக்கு ஏதோ ஒரு ரீசனில் போக முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஷெடியூலுக்கு போயிடும். அதன் மூலமாக நம்ம ஒரே ஒரு முறை டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 இயர்க்குள்ளார போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் நம்ம தர்ஷனை. அதாவது நம்ம போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீஷெடியூல் ஆகிடும். அன்னைய டேட்டுக்கு நம்ம டிக்கெட் அங்கே ஸ்கேன் ஆகலை அப்படின்னா, இல்லை நம்ம நானாகவே ரீஷெடியூல் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, எந்த டேட்டில் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ ரீஷெடியூல் பண்ணுறப்ப அவைலபிலிட்டி இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மே மாதம் பண்ணியிருக்கிறீங்க, ஏதோ ஒரு ரீசனில் போக முடியல அப்படின்னா மேலே எந்த டேட்டுக்கு போட்டிருக்கீங்களோ அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஏப்ரலில் போகலாம் அப்படின்னு பிளானில் இருக்கீங்க, ஆர் ஜூன் ஜூலையில் போகலான்னு பிளான் இருக்கீங்கன்னா அப்போ ஓப்பன் ஆகும்ல, அப்போ நீங்கள் ரீஷெடியூல் மூலமாக அகெயின் பே பண்ணாமல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ரீஷெடியூல் நம்ம 3 டேஸ் பிஃபோர் செய்துக்கணும். ஒரு தடவை அட்வான்ஸ் ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு டைம் டேஸ் கேப் கிடையாது. இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார் கொடுத்து புக் பண்ணிக்கலாம், என்ஆர்ஐஸாக இருந்தால் பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இது அட்வான்ஸ் புக்கிங். கரண்ட் டே ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் ஒரு லாகின்ல மேக்ஸிமம் நம்ம 4 பேருக்கு தான் டொனேஷன் பே பண்ண முடியும். 40,000 ரூபாய்.
டொனேஷன் பே பண்ணிவிட்டு அதன் மூலமாக தர்ஷன் டிக்கெட் ஒரு டிக்கெட் 500 அந்த 4 பேருக்கு நம்ம செய்துக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு லாகின்லேருந்து ட்ரை பண்ணணும், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அதே லாகினில் கூட நீங்கள் டொனேஷன் பே பண்ணலாம் அடுத்த 2 பேருக்கும். பட் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஒருத்தருக்கு புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்தவங்களுக்கு புக் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே டைம் இருக்காது. ஸோ வேறு லாகினில் புக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேருக்கு பே பண்ணணும், கரண்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்லாம் 2+3 வேறு லாகினில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. சேம் லாகின்லேயே நீங்கள் புக் பண்ணாலும் புக் ஆகும் ஒரு 3 பேருக்கு, அப்புறம் ஒரு 2 பேருக்கு. பட் என்னென்னா தர்ஷன் டிக்கெட் அவ்வளோ தூரம் இருக்காது, நீங்கள் ஒரு புக்கிங்கை முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த லாகின்க்கு போய் புக் பண்ணுறப்போ. ஸோ ஒருத்தருக்கு இல்லை அதிகபட்சம் 4 பேருக்கு உண்டான டொனேஷனை ஃபஸ்ட்டு பே பண்ணிடணும். யார் தரிசனத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் டொனேஷன் பே பண்ணிக்கோங்க. 40,000 நான் டொனேஷன் பே பண்ணிவிட்டேன், 2 பேருக்கு மட்டும் தர்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் 2 பேருக்கு அப்புறமா பண்ணிக்கலாமான்னா அப்படியும் ஆகாது. இப்போ நீங்கள் பண்ணும்போதே யாரோட ஆதார் கொடுத்து பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் தர்ஷனத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறமா அது அவ்வளோதான் வேலிட் இல்லை. நீங்கள் 40,000 பே பண்ணிவிட்டு 3 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் போட்டுட்டு மீதி ஒருத்தருக்கு தனியாக தர்ஷன் போட்டுக்க முடியாது. ஸோ அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் ஐ ஹியர் பை டிக்ளேர் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 20,000 நான் போட்டிருக்கிறதுனால எனக்கு 2 பேர் காமிக்குது. ஸோ 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டொனேஷன் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் பண்ண போகிறோம் நாள். ஸோ தப்பு இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கேட்வே இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் பே பண்ணுறீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். லேப்டாப்பில் ட்ரை பண்ணுறப்போ எக்ஸ்ட்ராவாக QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி UPI ஆப்ஷனில் கூட நம்ம பே பண்ணிக்கலாம். டொனேஷன் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டு ரிசிப்ட் வந்துடும். எகெயின் நீங்கள் மெயின் பேஜுக்கு வந்து சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டொனேஷனுக்கு கீழே டோனார் ப்ரிவிலேஜஸ் சில டைம் உடனே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும், சில டைம் லாக் அவுட் பண்ணி லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இருக்கும், சில டைம் 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் எனேபிள் ஆகிறதுக்கு. அதனால தான் டொனேஷன் ப்ராசஸை நாள் செய்துக்கணும். அந்த டோனார் ப்ரிவிலேஜை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஈவன் கரண்ட் டேயில் டொனேஷன் பே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அட்வான்ஸாக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு டொனேஷனில் பே பண்ணியிருந்தாலும் சரி, இந்த டோனார் ப்ரிவிலேஜை கிளிக் பண்ணி தான் நம்ம தர்ஷன் புக் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க, 9 மணிக்கு முதலே லாகின் செய்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 9 மணி போல் இந்த டோனார் ப்ரிவிலேஜை கிளிக் பண்ணிக்கணும். கேலண்டர் இயர் உங்களுக்கு 2026 தான் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம யார் ஆதார் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமோ புக் பண்ணியிருக்கோமோ அவங்களோட நேம் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். கீழே ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கேலண்டர் இயரில் இந்த மாதிரி டேட் அவைலபிலிட்டி காமிக்கும். ஒரு நாளைக்கு 800 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஒரு நிமிஷத்துலேயே தீந்துடும். அதான் டொனேஷன் முதலே பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும், அந்த 1 மினிட்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ டேட் கிளிக் பண்ணிக்கணும். டூ யூ வாண்ட் டு ரெடீம்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு போகும். மறுபடியும் 500 ஒரு டிக்கெட். நீங்கள் எத்தனை பேருக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ தர்ஷனுக்காக, அதாவது மேக்ஸிமம் 4 பேர் இல்லையா, ஸோ அந்த 4 பேருக்கு உண்டான ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 பே பண்ணிக்கணும். பேமெண்ட்டும் அப்படி தான், அந்த 500 டிக்கெட்டும் சரி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்கும். மொபைலில் நீங்கள் புக் பண்ணால், இதே லேப்டாப்பில் பண்ணுறப்போ உங்களுக்கு QR கோடு இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டொனேஷன் நான் என் பேரில் கூட பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்காக என்னோடய நேம் வந்துடும். யார் ஆதார் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஆதாருக்குரிய நபர் தான் தரிசனத்துக்கு போக முடியும். அட்வான்ஸாக புக் பண்ணாலும் சரி, இல்லை கரண்ட் டேயில் புக் பண்ணாலும் சரி, தர்ஷனம் பொறுத்த வரைக்கும் சேம் தான். சாயந்தரம் 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 3:30 போல் அந்த 300 தர்ஷன க்யூ இருக்கும்ல, ATC சர்க்கிள், அங்கே போய் ஸ்டாஃப் கிட்டேயோ இல்லை சேவாக்ஸ் கிட்டேயோ விஐபி பிரேக் தர்ஷனம் ஸ்ரீவாணின்னு சொன்னீங்கன்னா எதன் வழியாக உள்ளே போகணும் அப்படின்னு அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து தான் போகணும். அந்த 4 பேர் நீங்கள் புக் பண்ணிக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவங்க ஆதார், தர்ஷன் டிக்கெட், ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு, ஷர்ட், டிஷர்ட், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஸ்கேனிங் முடித்து கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 1/2 hour உட்கார வைக்கிறாங்க. காஃபி ஆர் மில்க் கொடுப்பாங்க. கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி மகாத்வாரம் தாண்டி உள்ளே போனோன்னே கொடிமரத்தை ஒட்டி அனுமதிப்பாங்க. குலசேகரன் படி வரைக்கும், அந்த ஃபர்ஸ்ட் டோர்னு சொல்லுவோம்ல, அது வரைக்கும் பெருமாளை போய் தரிசனம் செய்யலாம். கிட்ட போய் நின்னெல்லாம் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி போகிறவங்களுக்கும் முன்னாடி போகிறவங்களுக்கும். ஸோ யாரையுமே சரி நின்னெல்லாம் சாமி பார்க்க விட மாட்டாங்க.
அப்படியே ஓரளவுக்கு பொறுமையாக பார்த்துட்டு நம்ம யூட்டன் திரும்புகிறப்போ வாழைப்பழ பிரசாதம் கொடுப்பாங்க, தங்கச்சடாரி சாதிப்பாங்க. உள் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வகுல மாதா சன்னதி, ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி, யோக நரசிம்மர் சன்னதிகளாம் கிட்ட போய் சேவிக்கலாம். பெருமாளையும் கிட்ட சேவிக்கலாம், ஸ்ரீ ராமானுஜரையும் கிட்ட போய் சேவிக்கலாம். ஸ்ரீ ராமானுஜரோட உற்சவ விக்கிரகம் ஸ்ரீ ராமானுஜரே கொடுத்தது. ஸோ ரொம்ப விசேஷமான விக்கிரகம். ஸோ அங்கே கிட்ட போய் சேவிச்சுட்டு பக்கத்தில் பள்ளி இருக்கும், அதை தொட்டு கும்பிட்டுட்டு யோக நரசிம்மரையும் பக்கத்தில் பார்த்துட்டு மோஸ்ட்லி சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு கவுண்டரில் போய் நம்ம வாங்கிக்கலாம். அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். கரண்ட் டேயில் புக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வழினா பெஸ்ட் ஆப்ஷன் ஆக்சுவலாக திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் எடுத்துக்கலாம். இருந்தாலும் கீழே ப்ரைவேட் ஹோட்டல்ஸில் நம்ம ஸ்டே பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். சென்னையிலேருந்து போகிறீங்க, இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அப்படிங்கிறவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். காலையில் போகிறோம் அப்படின்னா தாயார் தரிசனம் முடிச்சுட்டு விஐபி பிரேக் தர்ஷனில் சாயந்தரம் பார்த்துட்டு நைட்டு வந்தே பாரத் இருக்குது, ரேணிகுண்டாலேருந்து சென்ட்ரலுக்கு வர்றது, அதில் ரீச் ஆகிடலாம். 7 மணிக்கு சிஎஸ்எம்டி இருக்கும், அது பிடிக்கணுன்னா நம்ம அவசரமாக போகணும். தரிசனம் முடிச்சுட்டு லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்கிட்டு கீழே இறங்கி ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு வந்தே பாரத் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம கார் அந்த மாதிரி கூட பேசணுன்னு அவசியம் இல்லை ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்கன்னா கூட ஏடிசி சர்க்கிளில் பெரியவங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்கள இறக்கி விட்டுட்டு நம்ம போய் பார்க் பண்ணிக்கலாம், பார்க் பண்ண சொல்லலாம் டிரைவரை. வெளியூரில் இருக்கீங்க, இந்த டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா டிக்கெட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கணும் இல்லையா, அது ஒன்று இருக்கும். 99% நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முதலே டொனேஷன் பே பண்ணி கிடச்சிரும். இல்லைன்னா அதே டொனேஷனை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே கூட புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் அன்றைக்கி ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். ரீஷெட்யூல் ஆப்ஷன் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கேன். நீங்கள் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் சுவாமி தர்சனம் பார்த்துருக்கீங்க, டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் 12:30 மணி போல் கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 10,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மணி இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ மத்தியானம் 1:54. மினிமம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் 12:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அந்த டோக்கன்ஸும் அவைலபிளாக இருக்குது. திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். ஆக்சுவலாக டைரக்ட் சர்வதர்ஷன்லேயே 6 மணி நேரம் தான் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் 6 to 8 மணி நேரம் வரைக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூலே ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் சுவாமி தர்சனம் பார்க்கலாம். அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டோம்னா குழுக்கள் முறையில் நம்மளை தேர்ந்தெடுத்து எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிக்கலாம். அந்த எஸ்எம்எஸில் அனுப்புகிற பே லிங்க் மூலமாகவோ இல்லை சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஆர்ஜிதம் கவுண்டருக்கோ போய் ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலால் தினமும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று வாங்கிக்கலாம். பட் சாவி வாங்குறப்ப குறைஞ்சது 2 பேராச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறதை நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.